ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு வணிகவியல் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 வணிகவியல் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் 20 இருக்குது. அது கீழே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ 2 மார்க் பார்க்கலாம். 13 கொஷின் கம்பல்சரி. மேலாண்மை கருவிகளை பட்டியலிடு. இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 பங்குச்சந்தை பற்றி எழுதுக. பதவி உயர்வு என்றால் என்ன? அதே மாதிரி பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? நுகர்வோவியல் என்பதை வரையறு. நுகர்வு பாதுகாப்பு சட்டம் 1986 பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி நிரந்தர கணக்கு எண் பேன் என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு 7 × 3 21. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14 கொஷின் கம்பல்சரி. மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடு. இரண்டாம் நிலை சந்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. காலை கரடி பற்றி விவரி. புறத்தோற்றமற்ற கணக்கு என்றால் என்ன? மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக. ஆட்சேர்ப்பு முறையின் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன? மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? அதே மாதிரி நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிவது என்ன? குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35. இதில் நவீன மேலாண்மையின் கோட்பாடுகளை விவரி. நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? நெக்ஸ்ட்டு முதல் நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைக்கு இடையான வேறுபாடு. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. ஆள்சேர்ப்பு முறையில் உள்ள புரவலங்களை விளக்குக. பண சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. பங்கு சந்தை பொருட்கள் பரிமாற்றம் வேறுபாடு காண்க. பணிவழி பயிற்சிக்கும் பணி வழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடு. செபியின் அதிகாரங்கள். மின்னணு சந்தையத்தின் நன்மை தீமைகள். மனித வளத்தின் தனிப்பட்ட சிறப்பியல்புகளை விளக்குக. பொருளாதார அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.